வணக்கம் டெக்ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து A12 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பாக்சிங்கை நீ ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல் ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கேஸ் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங் A12 வரக்கூடிய பாக்ஸ். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நமக்கு சாம்சங் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. பாக்ஸோட பின் பக்கத்தில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி V டிஸ்பிளே இருக்கதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 48 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் 5000 mAhக்கான பேட்டரி, 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இந்த 3 ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM மற்றும் 128GBக்கான ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக மென்ஷன் பண்ண கிடையாது. அண்ட் இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ உள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே நமக்கு ஒருத்தர் குவிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது மற்றும் வாரண்டி கார்டு இருக்குது. ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சுருவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் சிம் எஜெக்ட் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள ஸ்மார்ட் ஃபோன் அப்படியே கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வேரியன்ட். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மொபைல் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அண்ட் மேலும் பாக்ஸுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 15 வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் சாம்சங் கொடுக்குற சார்ஜர். ப்ளஸ் உங்களுக்கு இது கூடவே டைப் சிக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, குவிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு மொபைல் இருக்குது. இன்கேஸ் இப்போ இது எல்லாத்தையுமே வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம மொபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மொபைல். ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போ நான் இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல். ஸோ மொபைல் கையில் எடுக்கிறதுக்கு நல்லா சாலிடாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டி டிசைன் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சைடு நீங்கள் தொட்டாலுமே சைடு ஃப்ரேமு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா மேட்டி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் மொபைல் கொஞ்சம் கையில் எடுக்கும்போது பெருசாக தான் தெரியுது. அண்ட் அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். மேலும் நான் ஃபுல் ரிவ்யூவில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல் ரிவ்யூக்கு வருவோம். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஒயிட் கலர் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் டிசைன் இங்கே வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கீழே அந்த சாம்சங் லோகோ வரைக்கும் ஃபுல்லாக ஒரு பேட்டர்னில் டிசைன் இருக்குது. இந்த பேட்டர்ன் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்டி ஃபினிஷ் தான். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இல்லாமல் நமக்கு பிளேனாக வருது. இதுவுமே பார்த்தீங்கன்னா மேட்டி ஃபினிஷ் தான், சைட்லேயும் மேட்டி ஃபினிஷ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ஒரு மேட்டி ஃபீல் தான் இருக்குது. அட் த சேம் டைம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பெல்ட் தான். ஸோ பெல்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அவங்களுக்கு கையில் எடுக்கும்போது அந்த பிளாஸ்டிக் ஃபீல் ஆகாமல் அது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சாஃப்ட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கையில் எடுக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. அங்கேஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 164 மில்லிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது ரொம்ப சின்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் நெக்ஸ்ட் திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.9 மில்லிமீட்டரில் வந்து இருக்குது. திக்னஸும் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 205 கிராமில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்குது. பட் கையில் எடுக்கும்போது 205 கிராம் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் ஆகலை. வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பெல்ட் அப்படிங்கிறதுனால வெயிட் அந்தளவுக்கு நம்மளுக்கு கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகலை. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, நல்லா அக்யூரேட்டாகவும் இருக்குது. பிளேஸ்மெண்ட்டும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் அந்தளவுக்கு கன்வீனியாக இருக்காது. பட் எனிவே ஓகே தான். என் கைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிளேஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் மேலே இருந்தால் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனிவே என் கை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அக்யூரேசியும் சரி, அது ஒர்க் ஆகும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அன்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 6.5 இன்ச்சுக்கான IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் HD+ ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 400 நிட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோரில் யூஸ் பண்ணும்போது ஓகேவாக இருக்கும், அவுட்டோர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் ரொம்ப சூரிய வெளிச்சத்துக்கு அடியில் உட்காந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது அந்தளவுக்கு பிரைட்டராக உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் வந்து டிம் ஆகிற மாதிரி இருக்கும். பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு லோ எண்ட் டிஸ்பிளே தான். இதை விட கம்மியான ஒரு ரெசல்யூஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே வரப்போகிறதே கிடையாது. IPS LCD டிஸ்பிளே HD+ தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் ஃபோன் நீங்கள் வாங்கினா கூட இந்த ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு கிடச்சிடும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு
டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இல்லை பார்க்குறக்கு அந்த கலர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிம்மாக தான் இருக்குது. அட் சேம் டைம் இது யூஸ் பண்ணும்போதே ஒரு 720p பேனல் மாதிரி தெரியுது. அந்த ஐகான்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது ஒஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறத விட டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இல்லை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஸ்பீக்கர் கீழே நம்மளுக்கு பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓரளவுக்கு கொஞ்சம் லவுடராகவும் இருக்குது. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 அப்படிங்கிறது சாலிடாக உங்களுக்கு கிடச்சிடும். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் எல்லாமே 30 வாட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் 15 வாட்டே வந்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 hours அப்படிங்கிற மாதிரி ஆகும், கொஞ்சம் அதிகமான டைம் தான். அண்ட் இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நல்லாவே இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு ஃபுல் டே உங்களுக்கு ஈஸியாக தாங்கிடும். ஸோ அதனால் பேட்டரி லைஃப் பிரச்சனை இல்லை, ஏன்னா 720p பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேட்டரி இதுக்கு பெருசாக போதும் கிடையாது. பட் இருந்தாலுமே அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெர்ஃபார்மன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ப்ராசஸர் பேரை மென்ஷன் பண்ண கிடையாது. வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பேரே மென்ஷன் பண்ணல கிடையாது. அப்புறம் நான் ரொம்ப தேடி பார்த்து வேறு யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இல்லை நமக்கு சிஸ்டம் இன்ஃபோன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை ஏற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் இல்லை உள்ள என்ன ப்ராசஸர் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. மீடியாடெக் தரப்புலேருந்து P35 அப்படிங்கிற ப்ராசஸர் இருக்குது. ஸோ இதை பற்றி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப லோ எண்ட் ப்ராசஸர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப லோ எண்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 இந்த ஃபோன் ஆக்சுவலாக எனக்கு காஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ரொம்பவே காம்படிஷனாக போயிட்டு இருக்க சமயத்தில் உங்கள் சாம்சங்லேருந்து இப்படி ஒரு மொக்கையான ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 12 nm ஆக்டா கோர் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் ரொம்ப லோ எண்டு பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஈவன் சொல்ல போனால் இப்போ ஒரு 7,000-8,000 ஃபோனில் கூட இதை விட நல்ல ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அதை விட மோசமான ப்ராசஸர் நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இதை ஏன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. அதே மாதிரி இந்த ப்ராசஸரை உங்களால் வெளியே கூட சொல்ல முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஆக்டா கோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெளியே P35 தெரிஞ்சால் எல்லாருமே வந்து சிரிப்பாங்க. ஸோ அதனால தான் நானே ஆக்சுவலாக நம்பல P35 இருக்குமானுங்கிறது எனக்கே 2-3 தடவை நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு CPU பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் Geekbench டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப லோவான பர்ஃபார்மன்ஸ் தான் கிடச்சிது. சிங்கிள் கோர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, மல்டி கோர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அண்ட் மெயினாக நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன யூசேஜ் நான் பண்ணும்போது லைக் நான் சும்மா ப்ரௌஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மல்டி டாஸ்கிங் ஒரு சின்ன கூகுள் குரோம்லேருந்து யூடியூப் பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேக் வந்து ஃபோனில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. அண்ட் இதில் கேமிங் அப்படின்னு நம்ம பேசும்போது வாய்ப்பே இல்லை, நினச்சி கூட பார்த்துறாதீங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ராசஸில் நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈவன் நான் பார்த்தீங்கன்னா Android 2 வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். Android 2ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கோர் ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கோர் தான் இருந்துச்சு. ஈவன் சொல்ல போனால் இந்த கிராஃபிக்ஸ் ஸ்கோர் GPU ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு காமிக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய GPU டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான அந்த இன்ஜினே இல்லை. ஆக்சுவலாக Android 2 கிட்ட அப்படி ஒரு பெஞ்ச் மார்க்கிங் டூலே வந்து இல்லை. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப லோ எண்ட் கிராஃபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் கேமிங்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது டே டு டே யூசேஜுக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன லேக் எல்லாமே இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்மளுக்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் பேசும்போது எப்பயுமே தெர்மோ பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுவேன். ஸோ தெர்மோ பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஹீட்டிங் இஷ்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக இல்லை. மெயினாக என்னென்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் பெல்ட், அது மட்டும் இல்லாமல் லோ எண்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால பெரிய ஹீட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நான் இல்லை பெருசாக எந்த ஒரு விஷயமே நான் பண்ணி பார்க்கல. Android 2 Geekbenchக்கே எனக்கு 1 hour ஆயிடுச்சு அதை டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அவ்வளோ ஒரு ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் இதில் இந்த கேமரா பம்ப் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Android 2 Geekbenchலாம் டெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் ஹீட்டாக தான் இருக்குது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. இது ஒரு சின்ன தெர்மோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் ஓகே தான், இது ரொம்ப நம்மளுக்கு கொதிக்குது அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. லைட்டாக வார்ம்னஸ் நம்மளுக்கு எப்பயுமே இந்த இடத்துல இருந்து தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இதில் 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சாம்சங் சொல்கிறாங்க. 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் 5 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 MPக்கான மேக்ரோ லென்ஸ் இருக்குது. 2 MPக்கான டெப்த் சென்சிங் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா செட்டப் பின்னாடி 4 கேமரா இருக்குது. பட் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு 2 கேமரா அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவேன்.
ஏன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் 2 கேமரா தான் அதில் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 48 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த P35ங்கிற ப்ராசஸர் ரொம்பவே லோ எண்ட் ப்ராசஸர். இந்த லோ எண்ட் ப்ராசஸால எப்படி 48 மெகா பிக்சல் வந்து இமேஜ் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்குடைய வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணப்ப 25 மெகா பிக்சல் தான் மேக்ஸிமம் P35ங்கிற ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாடெக் அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. பட் சாம்சங் பார்த்தீங்கன்னா இது 48 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா கேமரா 48 மெகா பிக்சல் இருக்குங்கிறது தான் மெயின் அட்வான்டேஜ். பட் அதுவே வந்து இங்கே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக நான் ஒரு சில இமேஜ் எடுத்து பார்த்தேன், ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். அந்த ஃபோட்டோ சத்தியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 48 மெகா பிக்சல் மாதிரி தெரியல. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரெசல்யூஷன் ஏற்றுற மூலமாக இமேஜ் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ஏற போகிறது கிடையாது. பட் எனிவே எனக்கு சுத்தமாக 48 மாதிரியே ஃபீல் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்தப்ப அந்த பிக்சல்ஸை மெகா பிக்சலுக்கு கன்வெர்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 12 மெகா பிக்சல் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பேசிக்காகவே ஒரு மொபைல் நீங்கள் 64 மெகா பிக்சல் 48 மெகா பிக்சல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அவ்வளோதான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு தனியாக ஒரு மோட் இருக்கும், 48 மெகா பிக்சல் 64 மெகா பிக்சல் தனி மோட் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனால் தான் 48 அல்லது 68 மெகா பிக்சலில் ஃபோட்டோ எடுக்க முடியும். பட் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 48 மெகா பிக்சல்னா ஆப்ஷனே நம்மளுக்கு உள்ள கேமரா ஆப்புக்குள்ளே கிடையாது. ஸோ அதனால இது வந்து ஒருவேளை 48 மெகா பிக்சல் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. பட் இது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. நான் செக் பண்ண வரைக்கும் மீடியாடெக் அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 25 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இவங்க சாம்சங் வெப்சைட்டில் 48 மெகா பிக்சல் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் மோட் இல்லவே இல்லை. இது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது என்னன்னு எனக்கு தெரியல. நான் மேலும் இதை அனலைஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே இது எத்தனை மெகா பிக்சலுங்கிறதுக்கு உங்களுக்கு டெடிகேட்டட் வீடியோ நான் முடிஞ்சால் கொண்டு வரேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. நம்ம அவுட்டோரில் இருக்கும்போது நல்லா லைட்னிங்கில் இருக்கும்போது நல்லா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் லைட்னிங் குறைஞ்சிச்சுன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த இமேஜ் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை மெயினாக நமக்கு செல்லிங் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க சாம்சங். பட் ஆக்சுவலாக இது எனக்கு ரெட்மி நோட் 10லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரெட்மி நோட் 10 விட இதில் பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் இல்லை வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30 fps உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு வந்தோம்னா இதில் உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கொடுத்துருந்தாலுமே இப்போ அதிகமான பர்சன்ட் இருக்காங்க அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமாக இருக்கிற மாதிரி சாஃப்ட்வேர்லேயே ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குது. எனக்கு மெயினாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு 1080p 30 fps வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் ஆகும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4G VoLTE சப்போர்ட் பண்ணும். Wi-Fi 5க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோனில் Wi-Fi 6 சப்போர்ட் வந்துருச்சு. பட் இது வந்து Wi-Fi 5 தான் சப்போர்ட் பண்ணும். Bluetooth 5.0க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதுக்கு நெட்வொர்க் எல்லாமே ஓகே தான். ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் அந்த Wi-Fi 6 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நமக்கு One UI கொடுத்துருக்காங்க. One UI 2.5ல எனக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அந்த ஃபோன் வாங்கினப்ப. அண்ட் ஃபெப்ரவரி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டில் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரீ இன்ஸ்டாலாக உங்களுக்கு வரது ஜான்வரி பேட்ச் தான் வருது. ஸோ ஓவரால் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆப்டிமைசேஷன் இருக்குது. பட் ப்ராசஸர் ரொம்பவே லோ எண்டு தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு சின்ன சின்ன லேக் இருக்கே தவிர UI ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. அண்ட் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்பை இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. ஒரு சில ஆப்பை உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரு சில ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசேபிள் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கடுப்படிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுப்பாங்க. வழக்கமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கும்போது நம்ம ஜஸ்ட் அக்செப்ட்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒரு 4-5 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேவையில்லாத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத அப்ளிகேஷனும் உள்ளே வந்து ஏறும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேட்டாஸை மேபி அவங்க எடுத்து விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மொபைல் செட்டப் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அண்ட் ஃபைனலி இதோட ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 4GB ரேம் மற்றும் 128GBக்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட். இதில் பேஸ் வேரியன்ட்டும் இருக்குது. 4GB + 64GB வேரியன்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4+64 அப்படின்னு வரும். அந்த பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் உங்களுக்கு இருக்குது, அமேசானில் இருக்குது. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான். நெக்ஸ்ட் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 4GB ரேம் 120GBக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 14,000 அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் ஆகுது. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சுற்றி நம்ம எந்த சைடு இந்த ஃபோனை பார்த்தாலுமே எதுவுமே நம்ம ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை.
ஸோ அதில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தோணுச்சு. ஏன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ எண்ட் டிஸ்பிளே, கேமரா 48நாங்க, ஆனால் உண்மையிலே அது 48 மெகா பிக்சல் மாதிரி இல்லை. அண்ட் இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுண்ட் குவாலிட்டி, மற்ற விஷயங்கள், பில்ட் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 8500 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது சூப்பராக இருந்திருக்கும். 8500 அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டான ப்ரைஸிங். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14000 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமான ப்ரைஸ், இட்ஸ் டூ ஹை. ஈவன் தான் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போய் எவ்வளோ பேரம் பேசி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட நான் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு இதோட ஸ்பெக் ரொம்பவே கம்மியாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க எனக்கு தெரியவே இல்லை. சாம்சங்லேயே பார்த்தீங்கன்னா இதே விலைக்கு இதை விட நல்ல ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுன்னு நினச்சிங்கன்னா சாம்சங் F22 இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சு. நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ப்ராசஸர் இருக்குது, சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ வேணுங்கிற பட்சத்தில். அப்படி இல்லாட்டி நீங்கள் Redmi Note 10 Pro கன்சிடர் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். AMOLED டிஸ்பிளே இருக்குது, எல்லா விஷயமே இருக்குது. இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஸ்பிளேலாம் வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இந்த மாதிரி லோ எண்ட் டிஸ்பிளே வச்சு சாம்சங் வந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலி ஒரு வேஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். உண்மையை சொல்ல போனால் அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஒன்றுமே நம்ம இதை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே இதில் வந்து இல்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறத தவிர்த்துக்குங்க. இதை விட நல்ல ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு அத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.